வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. முல்லைத்தீவு போலீஸ் பிரிவின் குருந்தூர் மலை பகுதியில் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்த நேரம் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் இருவரும் விடுதலை. வடக்கு வைத்தியசாலைகளில் மோசடிகள் மற்றும் ஊழல்களுக்கான விமர்சனங்கள் எழுந்துள்ள போதிலும் சுகாதார அமைச்சு இதுவரை எந்த ஒரு கணக்காய்வு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுட்டிக்காட்டு. புலிகள் அமைப்புக்கு ஆதரவு வழங்கிய இஸ்ரேலுக்கு அரசாங்கம் ஏன் ஆதரவு தருகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். இந்த வாரத்திற்கான உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை மேலதிக விலைக்கு விற்க முயற்சிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் உள்ளூர் சந்தையில் ஏற்பட்ட உப்பு பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதித்ததாக தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் லாப நோக்கில் உயர்ந்த விலைக்கு உப்பை விற்பனை செய்வதற்கு இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் கண்டித்தார். 80 ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ உப்பை 250 ரூபாவுக்கு விற்கும் முயற்சிகள் நடைபெறக்கூடாது என்றும் இது நடைபெறுவதை தவிர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க ஜூன் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்திருக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு ஹெவலோக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையில் இருந்து தங்கமுலாம் பூசப்பட்டு T56 ரக துப்பாக்கி ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பில் 2 பெண்கள் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்த விசாரணைகளில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த மே 23ஆம் தேதி பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் கல்கிச பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூன் 5ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் சுகவீனமடைந்த காரணத்தால் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதோடு சிறப்பு வைத்திய பரிசோதனையின் பின்னர் அவரை மீண்டும் மேகசின் சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அவர் மீது தொடரும் விசாரணைகளை முன்னிட்டு விளக்கமறியல் காலம் ஜூன் 19ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு போலீஸ் பிரிவின் குருந்தூர் மலை பகுதியில் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்த 20 கைது செய்து விளக்கமறியல் வைத்திருந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களை வழக்கிலிருந்து விடுவித்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபனின் தலைமையில் விசாரணை இடம்பெற்ற போது குற்றப்பத்திரிகை தரப்பில் முல்லைத்தீவு போலீசாரும் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளும் சட்டத்தரணியும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதேவழி சந்தேக நபர்களாக இருந்த விவசாயிகள் இருவரின் சார்பாக முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தை சேர்ந்த 12க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் வழக்கில் ஆஜராகினர். விசாரணையின் முடிவில் சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கை தொடர்வதற்கான நீதியியல் அடிப்படை இல்லை என்று நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். மேலும் சம்பந்தப்பட்ட நிலப்பரப்பை தொல்லியல் திணைக்களத்தின் சொத்தாக அரசாங்க வர்த்தமானியில் இதுவரை அறிவிக்கவில்லை என்பதும் வழக்கு தொடர்ந்த தரப்பால் ஏற்கப்பட்டதை உள்ளடக்கியதை கொண்டு இருவரையும் வழக்கிலிருந்து விடுவித்து வழக்கை தள்ளுபடி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. வடக்கு மாகாணத்தின் வைத்தியசாலைகளில் நடைபெறும் பண மோசடிகள் மற்றும் ஊழல்களுக்கான கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ள போதிலும் சுகாதார அமைச்சு இதுவரை எந்த ஒரு கணக்காய்வு நடவடிக்கையை மேற்கொள்ளாதது கவலைக்கிடமானதாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் வைத்தியசாலைகளில் நடைபெறும் பண மோசடிகள் மற்றும் ஊழல்களுக்கான கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ள போதிலும் சுகாதார அமைச்சு இதுவரை எந்த ஒரு கணக்காய்வு நடவடிக்கையை மேற்கொள்ளாதது கவலைக்கிடமானதாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலை, சாவகச்சேரி, பருத்தித்துறை, ஊர்காவத்துறை, தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைகள் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்ட வைத்தியசாலைகளில் பொதுமக்களால் வழங்கப்படும் நன்கொடைகள் தொடர்பாக எந்த ஒரு கணக்காய்வும் நடைபெறவில்லை என்றும் நிதி மேலாண்மை முறைகள் இல்லாமல் செயல்படுத்தப்படுவதும் கவலையான விடயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது யாழ் பூதனா வைத்தியசாலையில் கடந்த 3 ஆண்டுகளாக அரச நியமனமின்றி தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்றுபவர்களுக்கு சம்பளம் வழங்க முடியுமா அல்லது வழங்கக்கூடுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த பணியாளர்களுக்கான வேலைக்கால பதிவுகள் அளிக்கப்பட்டு புத்தகங்கள் எரிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர்கள் தனிப்பட்ட பழிவாங்கலுக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தார். அவர்களுக்கு நோயாளர் நலன்பலர் சங்கம் வழியாக சம்பள தொகை வழங்க முடியுமா என்று அவர் அரசாங்கத்திடம் விளக்கம் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி இவர்கள் தன்னார்வ அடிப்படையில் பணியாற்றியதாக ஆவணமாக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு அதிக எண்ணிக்கையிலான தன்னார்வ ஊழியர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வெளியே வேறு எந்த வைத்தியசாலையும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். சம்பளம் அளிக்கும் சட்ட ஏற்பாடுகள் இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் அறிவிக்கப்படும் போது இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தற்போது அவர்களுக்கு சம்பளம் வழங்குவது சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் புலிகள் அமைப்புக்கு ஆதரவு வழங்கிய நிலையில் அந்த நாட்டுக்கு அரசாங்கம் ஏன் ஆதரவு தருகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார்.
இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவு மொசாட் இலங்கை புலிகளுக்கு பயிற்சி மற்றும் ஆயுதங்களை வழங்கியது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இஸ்ரேல் உலக நாடுகளில் குழப்பம் மற்றும் பிளவுகளை ஏற்படுத்தும் நாடாக இருப்பதாகவும் அந்த நாட்டின் விவகாரத்தில் அரசாங்கம் மெத்தனமாக நடந்து கொள்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஜூதர்கள் வாழ்நிலையில்லா போதும் இஸ்ரேல் மத கலாச்சாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இஸ்ரேல் மத வழிபாட்டு தலங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏன் வழங்கப்படுகிறது என்ற கேள்வியினையும் முஜிபுர் ரஹ்மான் முன்வைத்திருந்தார். இலங்கையில் 4 இஸ்ரேல் வழிபாட்டு தலங்கள் இருப்பதாகவும் அவற்றில் 2 மட்டுமே பதிவு செய்யப்பட்டவையாகவும் மற்ற 2 பதிவு இல்லாதவையாக இயங்கி வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த 2 பதிவு இல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு காவல்துறையினர் மற்றும் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்குவது ஏன் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். பிரான்சில் இருந்து குத்தகைக்கு எடுக்கப்பட்ட புதிய ஏர்பஸ் தொடர்பாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மாதந்தோறும் 2,75,000 அமெரிக்க டாலர் மட்டும் செலுத்த வேண்டியுள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். இந்த கட்டணம் அந்த ஏர்பஸில் இருந்து கிடைக்கும் வருவாயுடன் ஒப்பிடுகையில் பெரிதாக இல்லை என்றும் அவர் கூறினார். அத்தோடு கடந்த ராஜபக்ச ஆட்சியில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போது ஏர்பஸ் ஒன்றை பெறாமல் மாதம் 8 லட்சம் அமெரிக்க டாலர் செலுத்தி வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இவ்வாறான ஒப்பந்தங்களின் மூலம் ராஜபக்ச அரசாங்கம் வெகுவாக மோசடி செய்தது என்றும் அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக கூறிய ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமும் மோசடியில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் சர்வதேச கண்காணிப்புடன் மற்றும் சர்வதேச மானுட உரிமை விதிமுறைகளுக்கு இணங்க நடைபெற வேண்டும் என்று கோரிக்கையோடு இன்று வியாழக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் இணைந்து அமைந்துள்ள சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி வரவேற்பு வளைவின் அருகில் இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. தமிழர் தாயகமாக கருதப்படும் பகுதிகளில் இதுவரை பல மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சில இடங்களில் அகழ்வு பணிகள் நடைபெற்றாலும் நீதி எட்டியதில்லை என்று மக்கள் மனங்களில் நிலவும் உணர்வாக உள்ளது. அதனால்தான் அகழ்வுகள் முறையாக நடைபெற வேண்டிய அவசியம், குறிப்பாக செம்மணி புதைகுழிக்கான அகழ்வு பணிகளில் சர்வதேச கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு அதனை நேரில் பார்வையிட அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினும் முன்வைக்கப்பட்டது. இந்த போராட்டம் நீதி கோரும் மக்களின் பனிப்பாறை போன்ற பொறுமையின் வெளிப்பாடாகவும் தொலைந்த உறவுகளுக்கான சுய நினைவின் சின்னமாகவும் அமைந்திருந்தது. உலக வங்கி வெளியிட்ட புதிய அறிக்கையில் அதிக வெப்பத்தால் பொதுவெளிகளில் தினசரி 6 மணி நேரம் கூட பாதுகாப்பாக வேலை செய்ய முடியாத நிலை தெற்காசிய நாடுகளில் உருவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடுகளில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகியவை அடங்கும். 2050ஆம் ஆண்டுக்குள் இந்த அவதானிக்கத்தக்க வெப்பநிலை நேரம் 7 முதல் 9 மணி நேரம் வரை நீடிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்திலிருந்து மீளும் திறனை உருவாக்குதல், தெற்காசியாவின் மக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தல் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் காலநிலை மாற்றத்தால் சந்திக்கப்படும் அபாயங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் தெற்காசிய மக்களின் 90% பேர் கடும் வெப்ப அலைகளால் பாதிக்கப்படலாம். மேலும் 5 பேரில் ஒருவர் வெள்ளத்தால் நேரடி பாதிப்புக்கு உள்ளாகலாம் என்றும் கணிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அரசாங்கங்கள் பொருளாதார சுமையை சந்திக்க முடியாத சூழலில் தனியார் துறையின் பங்கும் காலநிலை எதிரொலிகளை சமாளிப்பதில் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வீடுகள், தொழில்கள் மற்றும் பொது கட்டடங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட வேண்டும். இயற்கை அனர்த்தங்கள் கடந்த 2 தசாப்தங்களில் தெற்காசியாவில் அதிகரித்து வரும் நிலையில் ஆண்டுதோறும் சுமார் 67 மில்லியன் பேர் வெப்பம், வெள்ளம் உள்ளிட்ட காரணங்களால் பாதிக்கப்படுகின்றனர். விவசாயம் மிக அதிக ஆபத்தில் இருப்பதாகவும் வெப்பநிலை உயர்வும், பருவமழை மாற்றமும், நீர் பற்றாக்குறை, வறட்சி, வெள்ளம் ஆகியவை வருங்காலத்தில் விவசாயத்தை மோசமாக பாதிக்கும் என்றும் அறிக்கை எச்சரிக்கின்றது. இவ்வாறு காலநிலை மாற்றம் தொடர்பான சிக்கல்களால் தெற்காசியாவின் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதற்கான உடனடி நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்றும் உலக வங்கி திடமாக வலியுறுத்தியுள்ளது.